ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, ரவை வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தாங்க ரெடி பண்ண போகிறோம். ரவை இதில் 1 கப் எடுத்துக்கிறேங்க. உருளைக்கிழங்கு 1 எடுத்துருக்குறேங்க. தோல் சீவி கட் பண்ணி எடுத்துருக்குறேங்க. அதையும் சேர்த்திக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கலாம். சோடாப்பு கொஞ்சமாக சேர்த்திக்கலாங்க. ஆப்பு சோடா 1/4 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. இதை பல்ஸில் அரைச்சிட்டு வந்துட்டு அப்புறமேட்டு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்தி நல்லா வலுவலுப்பாக அரைச்சிக்கிட்டு வந்துடலாங்க. அரைச்சிட்டு வந்ததை ஒரு கப்பில் ஊற்றிக்கலாங்க. கொத்தமல்லி கீரை கொஞ்சம், பெரிய வெங்காயம் பாதி, தக்காளி பாதிங்க, கேரட் பாதி எல்லாத்தையும் சேர்த்திக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுறலாங்க. இப்போ அடுப்பில் தாளிப்பு கரண்டி வச்சு எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. மாவு 1 கரண்டி நல்லா சேர்த்திக்கலாங்க. அடுப்பை நல்லா சிம்மில் வச்சிடலாங்க. மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. சூப்பராக புசு புசுன்னு நல்லா பொங்கி வந்துருக்குது பாருங்கள். ஒரு பக்கம் வெந்துருச்சுங்க, இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். மூடி வச்சு இன்னொரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை தட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இதுக்கு சட்னி ஒன்று செஞ்சுக்கலாங்க. அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு கடலெண்ணெய் சேர்த்திக்கலாங்க. கொஞ்சமாக தக்காளி 3 தக்காளி நல்லா பழுத்து தக்காளியே எடுத்துருக்குறேங்க. பூண்டு 2 எடுத்துருக்குறேன். காஞ்ச மிளகா 4 இதை சேர்த்திக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுறலாங்க. தக்காளி பூண்டு மிளகாயெல்லாம் இந்த அளவுக்கு வறுபட்டு வந்ததையும் பொட்டுக்கடலை ஒரு 4 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. நிலக்கடலையும் சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி பொட்டுக்கடலை தாங்க சேர்த்திக்கிட்டேன். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுறலாங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இது ஆறுன வாட்டி நம்ம அரைச்சிக்கிட்டு வந்துடலாங்க. சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. அது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. இது தாளிப்பெல்லாம் கொடுக்க வேண்டியது இல்லைங்க, அப்படியே சாப்பிட்டுக்கலாங்க. இது இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்குங்க. சாதத்தில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், நல்லா புளிப்பாக காரமாக சூப்பராக இருக்குங்க இந்த சட்னி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செய்யலாம், நைட்டு டின்னருக்கும் செய்யலாம். பாருங்கள், சொலையாக சூப்பராக இருக்குங்க. தக்காளி சட்னியோடு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.